ஹலோ காய்ஸ், நான் உங்க கார்த்திக். வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஃப்ளெக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 4 இயர்ஸா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். என்னை பார்த்தா அப்படி தெரியாது. பட் நீங்க நம்பலனால அதான் நிஜம். நான் ஒரு பிகினரா இருக்கும்போது என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சு. பட் போக போக ஃபேஸஸ் மாற மாற ஒரு இன்டர்மீடியண்டா ஆகிற வரைக்கும் என்னோட பாடி இப்படி. இது என்னோட 2 இயர்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இருந்த பாடி. நான் என்னடா இன்ஸ்டாகிராம்ல 1 இயர் 6 மந்த்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போட்டு நல்லா உடம்பு வச்சிருக்காங்க, நீ 4 இயர்ஸா சொல்ற, ஒரு மாதிரியும் தெரிய மாட்டேங்குதுன்னா காரணம் இருக்குது. நான் என்னோட ஒர்க் அவுட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். எல்லா பிகினர்ஸும் பண்ற முதல் தப்பே அதுதான். ஒர்க் அவுட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு டயட் அண்ட் ரெஸ்ட்ல ரொம்ப ஐயோ அந்த ப்ரையாரிட்டைஸ். நான் என்னோட டயட் அண்ட் ரெஸ்ட்ல கரெக்டா ஐயோ ரொம்ப நான் என்னோட டயட் அண்ட் ரெஸ்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. அதனால ஒர்க் அவுட் பண்றப்ப மட்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீலா இருக்கும், மற்ற டைம்ல ரொம்ப டிஸியா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வேற ஏதாவது நினைப்போம். பட் ஆக்சுவல் ரீசன் இம்ப்ராப்பர் டயட், இம்ப்ராப்பர் ரெஸ்ட். நான் 4 இயர்ஸ் ஒர்க் அவுட்ல இருந்தேன்னு சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும்தான் பிகினரா ஒரு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஜிம்முக்குள்ள கால் எடுத்து வச்சேன். மேக்னாவை இழந்த வழியில இல்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆசை 100 கேஜி டெட் லிஃப்ட்டும் 100 கேஜி ஸ்குவாட்ஸும் ஒரு வாட்டியாவது அடிச்சிருக்கணும்னு. ஆனா ஜிம்முக்கு போய் நான் அதே தப்பு தான் பண்ணேன். கரெக்டா ரெஸ்ட் எடுத்துட்டேன், ஆனா டயட் ஒழுங்கா இல்லை. அதனாலே 2 வருஷம் ஜிம் ஜர்னில 100 கேஜி டெட் லிஃப்ட்டுக்கும் எனக்கு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் என்னோட ஃபர்ஸ்ட் டெட் லிஃப்ட் நான் அடிச்சது 60 கேஜி. அதனால என்னோட ப்ரோக்ரஸோட கிராஃப் மேலே போகாம ரொம்ப கீழே போயிருச்சு. சரி, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபிட் அண்ட் ஃப்ளெக்ஸ்ல நான் ஒரு 90 டேஸ் ஒர்க் அவுட் சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் ஹோம் ஒர்க் அவுட் இல்லை கார்டனில் தான் ஒர்க் அவுட் ஆகும், வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ். நம்மளால ப்ராப்பர் ஒர்க் அவுட் ரொட்டீன், ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ரெஸ்ட் இருந்தாலே ஒரு குட் லுக்கிங் ஃபிசிக்கை கொண்டு வர முடியும். நான் கொண்டு வந்து காட்டுறேன். இந்த 90 டேஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே ஒரு அக்கௌண்ட் திறந்துருக்கேன், ஃபிட் அண்ட் ஃப்ளெக்ஸ்னு. அதில் Day 1 to Day 90 நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் நான் என்னோட ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அதுவும் காட்டுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2 வருஷம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிஃப்டிங் ரிகார்டிங் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எதை பிகினர் உங்களுக்கு டயட்டில் என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிட்டா மசில் கெயின் ஆகும், அதுக்கு ரிலேட்டட் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. அதை கிளியர் பண்ண தான் நான் இங்கே இருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் என்னோட 90 டேஸ் ஒர்க் அவுட்டை நீங்கள் ஒரு வேளை என் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால், நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஃபிசிக் மாறணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். 3 மந்த்ஸில் உங்களுக்கு நீங்களே சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 6 மந்த்ஸில் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஒரு ஷர்ட் போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும், தேர்ட் பர்சனுக்கு ரெக்கக்னைஸ் ஆகும் நீ இவன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ என்னோட 90 டேஸ் ஒர்க் அவுட்டை நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோம் ஒர்க் அவுட்னால ப்ராப்பர் வெல் பில்ட் ஃபிசிக்கு கொண்டு வர முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்ன ட்ராக் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபிட் அண்ட் ஃப்ளெக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏமாச்சி பண்ணுவோம் சார்.